இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லெட் a is equal to 1, 2, 3, 4 அப்படியே எக்ஸெட்ரா போய் 45 வரைக்கும் போகுது. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் as a square number. ஸ்கொயர் இஸ் ஆஃப் நம்பர். இப்போ ஆர் வந்து ஒரு ரிலேஷன், இது வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஏல. ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனை ரேஞ்சை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் அந்த சம். ஓகேவா, ஈஸியாக தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ வந்து 1,1 45 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் பி த relation defined as a square number கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்ததுனால நம்ம எல்லாமே ஸ்கொயராக தான் ஆகும். அப்போ 1, 2, 3, 4 வராது, அப்படியே 45க்கு வந்துடும். இங்கே 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, 45ஓட ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். 45 இப்போ 5 5s are 25, balance 2, 5 4s are 20, 22, 4 5s are 20, balance 2, 4 4s are 16, 18, 4 5 0, இங்கே 0, இங்கே 2. இப்போ 45ஓட ஸ்கொயர் என்னென்னா 2025. இப்போது ஆர் என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, 1, 2, 4, 3, 6, 4, 8, 5, 10, 5, 20, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. இதுதான் ஆறாக இருக்கும். அடுத்து வந்து ஏ கிராஸ் ஏ சப்செட் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ என்ன வரும், 1, 1, 1, 2, 1, 3, அப்புறம் அப்படியே டாட் வச்சு 45, 45. ஓகேவா, அப்படியே டாட் வச்சு 45, 45. இப்போது இதோட டொமைனும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இப்போ டொமைன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டொமைன் என்னது, ஸோ இங்கே இருக்கிற 6 நம்பர்ஸ் தான், அதாவது இங்கே இருக்கிற 6 நம்பர்ஸ். இப்போது 1லேருந்து 6 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் வந்து டொமைன். ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கிற 6 நம்பர்ஸ். ஓகேவா, அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1, 4, 9, 16, 25, 36, அவ்வளோதான் இந்த சம்.